பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 49:23. I am the Lord, for they shall not be ashamed that wait for me. Isaiah chapter 44:23. ஆமாங்க, நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்ம வெட்கப்படவே மாட்டோங்க. அவருக்காக நம்ம காத்திருக்கிறதுனா என்னன்னு கேட்குறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தில இருந்து விலகி உலகப்பிரமான காரியங்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்காம அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது எவ்வளவோ வேதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவருக்காக நம்ம நிலைத்து பாவத்துக்கு இடம் கூடாமல் உலகப்பிரமான காரியங்களுக்கு இடம் கூடாமல் இருக்கும் பொழுது, அவர் வருகைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, அவருடைய 2ஆம் வருகையை நம்ம விசுவாசித்து காத்திருக்கும் பொழுது நம்ம எப்போவுமே வெட்கப்பட்டு போக மாட்டோங்க. ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு நின்றுட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலை வெட்கப்படுற மாதிரி தோன்றலாம். தேவனுக்காக நம்ம வெட்கப்படும் பொழுது தேவன் நம்ம தலையை அவர்களுக்கு முன்னாடி உயர்த்த வல்லவராக இருக்கிறாருங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏசப்பா நான் உங்கள் பிள்ளை தானே, இப்படி வெட்கப்பட்டு நிற்கிறேனே, தலை குனிஞ்சு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட ஒருவேளை நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கலாங்க. நம்ம அப்படி ஒரு முறையிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, எனக்காக நீ துன்பப்படுறியா, எனக்காக கஷ்டப்படுறியா, நீ பாக்கியவானா இருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் முன்னாடி நீ வெட்கப்பட்டு நீ அவங்க முன்னாடி தலையை உயர பண்ணுவேன் மகளே மகனேன்னு சொல்கிறாருங்க. அன்புள்ள தகப்பனே, நீ கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உமக்காக நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க, எந்த கஷ்டத்துலேயும் உமக்காக நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க. ஒருபோதும் வெட்கப்படாதபடி நாங்கள் வெட்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி எங்கள் தலையை உயர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.